எந்த அளவுக்கு நாங்க அதிகமா திங்குவோமோ அந்த அளவுக்கு உடம்புட கழிவுகள் இருக்குமா இல்லையா? கழிவுகள் இருக்கு. எனவே அந்த கழிவுகள் வெளியாகினாதான் அந்த உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அந்த கழிவுகள் அதாவது வெளியாகாம இருந்தா அந்த உடம்புக்கு நோய்களும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கு. இதை போல நாங்க ஜகாத்தை வெளியாக்கலன்னா அந்த பணத்துல, அந்த வீட்டுல, அந்த வாகனத்துல, அந்த காணியில நஜீஸ் இருந்து கொண்டே இருக்கு. நஜீஸ் இருந்தா என்ன நடக்கும்? நோய் வரும். உடம்புல கழிவு, சிறுநீர் சரியாக வெளியாகாட்டி ஒரு நோய், மலம் சரியாக வெளியாகாட்டி நோய். இது போல ஜகாத் என்பதும் அந்த சொத்துல உள்ள நஜீஸ். யாரும் சிறுநீரை குடிக்க மாட்டான், யாரும் மலத்தை சாப்பிட மாட்டான். எந்த வசதி உள்ளவன் ஜகாத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்காம வைக்கிறானோ இவன் மலத்தை சாப்பிடுறவன போல, இவன் நஜீஸ சாப்பிடுறவன போல. அது பயங்கரமான ஒன்று. அது அழிச்சிடும். அது பலவிதமான நோய்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். சிலவங்க லட்சக்கணக்கிற்கு செலவழிக்கிறான். நோய்க்கென்றும் வேற வேற பிரச்சனைகளுக்கென்றும் ஏதோ வேற வேற காரணங்களுக்காக லட்சக்கணக்கு செலவழிக்கிறான். அதனுடைய அடிப்படை காரணம் சரியான ஜகாத், நஜீஸ் வெளியே போவல். நபி அவங்க சொன்னாங்களே, ஜகாத் என்பது மக்களுடைய பணத்தில் உள்ள நஜீஸ். எனவே கண்ணியமான இந்த குடும்பத்துக்கு அந்த நஜீஸ் ஹராம் என்று சொன்னான். ஜகாத்ல இருந்து வெளியாகி வார சல்லி அது சுத்தமான சல்லி என்றா நபியோட குடும்பத்துக்கு ஹலாலாக இருக்கு. நபியோட குடும்பத்துக்கு ஏன் ஹராம்? அது ஒரு நஜீஸான பணம். எனவே அதனுடைய அழிவு அது எப்படியோ வந்து சேரதான் போகும். குர்ஆன் ஒரு சம்பவத்தை சொல்லுது. இன்றைக்கும் யமன்ல சன்ஆ என்ற இடத்துல அந்த இடம் அப்படியே இருக்கிறதாக சொல்றான். ஒரு சிறந்த ஒரு மனிதர் இருந்தார். அந்த நேரம் ஜகாத்தும் இல்ல, சதக்காவும் இல்ல, எந்த ஒரு அமலும் அந்த மாதிரி அமல்கள் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கல. இவர் பெரிய ஒரு தோட்டம் வச்சிருந்தார். இவருடைய ஒரு வளம் இருந்துச்சு. எப்பயாவது அந்த தோட்டத்துடைய அறுவடை காலம் வார நேரம் அந்த லாபத்தை மூணாக பிரிப்பார். மூணாக பிரிச்சு அதுல ஒரு பங்கை ஏழைகளுக்கு ஒதுக்கிடுவார். இன்னொரு பங்கை இவரும் இவங்களோட குடும்பத்துடைய செலவுக்கும் எடுப்பார். மூணாவது பங்கை வார வருஷம் அறுவடை செய்யறதுக்காக வச்சுக்கொள்வார். காலம் போகுது, இவருக்கும் வஃபாத் வருது, இவர் மௌத்தாகிறார். இவருக்கு இப்ப பிள்ளைகள் இருக்கிறான். நீ நாங்க நிறைய கேட்கிற வேற நாடுகள்லையும் நிறைய வாப்பா அப்பா வக்குப் செஞ்ச சொத்தை இன்னைக்கு பேர பிள்ளைகள் ஆட்டையை போட்டிருக்கிறான். மதுரசா, குர்ஆன் ஓதக்கூடிய இடங்கள், மஸ்ஜிதுகள், முஸ்லிம்களுக்காக கொடுத்த எத்தனையோ காணிகள், இத பேர பிள்ளைகள் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு இப்ப பிள்ளைகள் யோசிச்சாங்க, வாப்பா அறிவில்லாத ஒரு வேலை செஞ்சுக்கிறார், நாங்க சும்மா ஏழைகளுக்கு கொடுக்கணும். நான் ராவ் மஷூரா பண்றான். அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சொத்துல இருந்து நாங்க யாருக்கும் பங்கு கொடுக்கிறோம், நாங்களே எல்லாம் பிரிச்செடுப்போம். குர்ஆன் சொல்லுது, இரவோட இரவாக அல்லாஹ் அந்த முழு தோட்டத்தையும் சாம்பல் ஆக்கிவிட்டார். சுபஹுடைய நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கொள்றான். குர்ஆன் தெளிவாக சம்பவத்தை சொல்லு. யாருக்கும் தெரியாம நாங்க சத்தம் போடாம மெதுவா காலையோட காலையாக பேத்து எல்லாத்தையும் நாங்க அறுவடை செஞ்சுட்டு வந்துருவோம். மிஸ்கின்கள் யாரும் வராம இருக்கிறது. சுபஹுடைய நேரம் எல்லோரும் யாருக்கும் தெரியாம பெய்து சேர்றான். பெய்த்து பார்த்தா அந்த இடமே ஒரு கருகி பெய்த்திருக்கு. சொன்னாங்க, நாங்க ரோட் தவறி வந்துட்டோமோ, எங்களை தோட்டம் இல்லாம நாங்க இன்னொரு தோட்டத்துக்கு வந்துட்டோமோ. அப்ப ஒருத்தர் சொன்னார், இல்ல இல்ல, நாங்க சரியாதான் வந்திருக்கிறோம், எங்கட தோட்டத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அப்பதான் விளங்கிச்சு. அப்பதான் அங்க இருந்த ஒருத்தர் சொன்னாரு, நான் உங்களுக்கு சொல்லலையா அல்லாஹுவ மறந்து பேசவானம் என்று சொல்லி. நாங்க செஞ்ச அநியாயம் அல்லாஹ் எங்கட முழு தோட்டத்தையும் இல்லாம. சிலவங்களுக்கு அடி பட்ட பிறகுதான் விளங்குற. நான் ஜகாத்ல செஞ்ச குறைபாடு, நான் செஞ்ச பாவம், நான் செஞ்ச அநியாயம், அதாலதான் இந்த நோய் வந்திருக்குது, இந்த பிரச்சனைக்குரிய காரணம் அதுதான் என்று பிரச்சனை வந்த பிறகுதான் விளங்குற. பிரச்சனை வர முன்னுக்கு புத்திசாலியாக இருந்தா அதை சுதாகரிச்சு அந்த நிலைமையை மாத்திக்கூடவே. இன்றைக்கும் யமனுக்கு போயிட்டு வரவங்க சொல்றாங்க, அந்த இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்குது இல்லையா.